إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன் நமக்கு அல்லாஹ் அருள் புரிந்து கிருபை செய்து நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் முஸ்லிமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அவனை வணங்கி வழிபடுவதற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு உண்டான பாக்கியத்தை தந்தான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக பிறகு இரவு தொழுகைக்கு பிறகு அமர்ந்திருக்கின்றோம். சொல்லப்படக்கூடிய இந்த கருத்துக்களை கொண்டு நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. நம்முடைய மக்களில் பெரும்பாலான பேர் அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்காமல் இருக்கின்றோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்பதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாமோ இந்த வாழக்கூடிய இந்த பூமியில் எல்லா மதத்தவர்களும் எல்லாவித குலத்தார்களும் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் சொல்கிறார்கள் பல இறைவன் உண்டு என்று, ஒரு கூட்டத்தார் சொல்கிறார்கள் இறைவனுக்கு மகன் உண்டு, மனைவி உண்டு என்று. ஒரு கூட்டத்தார் சொல்கிறார்கள் கடவுள் மனித அவதாரம் எடுத்து வருவான் என்று சொல்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் சொல்கிறார்கள் இறைவன் என்பவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் சொல்கிறார்கள் இறைவனுக்கு உருவம் என்பதே கிடையாது, அவனை எப்பொழுதும் பார்க்கவே முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நம்முடைய நம்பிக்கை என்ன? இதெல்லாம் மற்றவர்களுடைய நம்பிக்கை, மற்றவர்கள் இறைவனை பற்றி புரிந்து வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இதே நம்பிக்கை நம்முடைய மக்களிலும் பல பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெரிய வேதனையான விஷயம். அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்லுகிறானோ அது தெரியவில்லை. நபிசாசன் எப்படி இறைவனை பற்றி கத்துக் கொடுத்தார்களோ அது நமக்கு தெரியாது. மாற்றார்கள் எப்படி நம்பி வைத்திருக்கிறாரோ அதே போன்ற நம்பிக்கையோடு நாமும் ஆண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், இறைவன் எதனால் ஆனவன்? இரும்பால் ஆனவனா, தங்கத்தால் ஆனவனா, எப்படிப்பட்டவன்? அப்போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 வார்த்தைகளை 4 வசனங்களை கொண்ட ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே நீர் சொல்வீராக இறைவனை பற்றி, என்னை பற்றி சொல்லுங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லுங்க? குல் ஹுவல்லாஹு அஹத் சொல்லுங்க. உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். அவன் 2 பேர் கிடையாது, 3 பேர் கிடையாது. அவனுக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது. அவன் தனித்தவன். அதனால் சொல்லுங்க குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. படையல் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பூஜைகள் செய்யணும் அவசியம் கிடையாது. அவனுக்கு எந்த விதமான நரபலி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி எந்த தேவையும் இல்லாதவன் அல்லாஹு ஸமத். லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை. அதனால் அவனுக்கு மகனும் கிடையாது, மகளும் கிடையாது, மனைவியும் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு சரிசமமாக, அவனுக்கு இணையாக, துணையாக எதுவுமே கிடையாது. இதை அந்த அடியார்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இலக்கணம். இதை நாம் முழுமையாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்றால் யார்? எங்களுடைய ரப்பு அவன் ஒருவன் தான். அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாராலும் பெறப்படவில்லை, யாரையும் பெறவில்லை, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று நம்ப வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வை நாம் எப்படி நம்ப வேண்டும்? அல்லாஹ் என்பவன் தூணிலும் துரும்பிலும் இருப்பான் என்று நம்பக்கூடாது. அல்லாஹ் எங்கிருக்கின்றான் என்று கேட்டால் நம்மிடமிருந்து வரக்கூடிய பதில் ஒரே பதிலாக இருக்க வேண்டும். என்னுடைய ரப்பு 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது
அவனுடைய மகிமைக்கு தக்கவாறு, அவருடைய தகுதிக்கு தக்கவாறு எப்படி உயர்ந்திருக்க வேண்டுமோ அப்படி உயர்ந்து விட்டான். அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். அதாவது ஒரு நபித்தோழர் முஆவியா பின் அல் ஹக்கம் என்ற நபித்தோழர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னிடம் வேலை பார்க்கக்கூடிய பணி, அதாவது ஒரு அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண்ணை இஸ்லாத்திற்கு அழைக்கிறார். இஸ்லாத்தை அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்கிறார். உடனே அந்த பெண்மணியை விடுதலை செய்து விடுகிறார். விடுதலை செய்து நபிசாஸ் அவங்கள்ட்ட கொண்டு நிறுத்துறாங்க. இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், என்னிடம் அடிமையா இருந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், நான் அவரை விடுதலை செய்து விட்டேன் என்று சொன்ன உடனே நபிசாஸ் அந்த பெண்மணியை பார்த்து முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறாங்க. அவருடைய நம்பிக்கையை விசாரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ முஸ்லீம் ஆயிட்டு சொல்றியே, அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படி. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது அமைந்தான் என்று நான் நம்புகிறேன், உங்களை இறை தூதர் என்று நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ முஸ்லீம் தான் அப்படின்னாங்க. ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்பவன் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டு அங்கிருந்து அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்மை இயக்குகின்றான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித் தரான், அர் ரஹ்மான் அலல் அர்ஷி தவா, அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய ரப்ப அல்லாஹ்வாகிய அந்த ரஹ்மான் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது அமைந்திருக்கிறான். அப்ப இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையிலிருந்து நாம் விலகி செல்லக்கூடாது. அதே போல அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையா என்று கேட்டால், எங்களுடைய ரப்புக்கு அழகான உருவம் என்று உண்டு என்று நம்ப வேண்டும். எங்களுடைய ரப்பாய் அல்லாஹ்வுக்கு அழகான உருவம் உண்டு என்று நம்ப வேண்டும். இதுதான் நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். பூமியில் உள்ள யாவரும் அழிந்து போகக்கூடியவர்களே, மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடைய உம்முடைய இறைவனுடைய முகம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய முகம் நிலைத்திருக்கும் என்று தன்னுடைய திருமறையில் அர் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அழகான ஒரு முகம் உண்டு. அந்த முகத்தை நாங்கள் பார்ப்போம் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும். எங்களுடைய ரப்பை நாங்கள் சந்திப்போம், அவனை பார்ப்போம் என்று நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையில் நாங்கள் அல்லாஹ்வை பார்ப்போமா? எங்களுக்கு குள்ளமானவர் இருப்பார்கள், பெரியவர்கள் இருப்பார்கள், எங்களுக்கு மறைக்குமே என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பௌர்ணமி இரவில் எப்படி சந்திரனை பிரகாசமாக பார்க்கிறீர்களோ அதைவிட பிரகாசமாக உங்களுடைய ரப்பை எந்த ஒரு மறைத்தலும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வை நாங்கள் மறுமையில் பார்ப்போம், சந்திப்போம் என்று நம்ப வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலிருந்து சொர்க்கவாசிகளுக்கு கேள்வி கேட்கப்படும். சொர்க்கத்தில் நுழைந்து விட்ட அடியார்களிடம் கேட்கப்படும், உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது வழங்கப்பட வேண்டுமா, ஏதாவது எதிர்பார்க்கிறீர்களா என்று சொர்க்கவாசிகள் கேட்கப்படும். அப்போது அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், இறைவா, நீ எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா, எங்களது பாவங்களை எல்லாம் மன்னிக்கவில்லையா, எங்களை சொர்க்கத்திற்கு நுழைய செய்யவில்லையா, இவ்வளவு தந்ததற்கு பிறகு வேற என்ன எங்களுக்கு தேவை இருக்கிறது என்று அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடமிருந்து எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றுவான், அவனை மறைத்து வைத்திருந்த அந்த திரையை அகற்றுவான். அப்போது அடியார்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அவனுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் வைத்திருந்த அந்த திரையை அகற்றி விடுவான். அப்போது அவர்கள் சொர்க்கத்தையே மறந்து விடுவார்கள். நாங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம் என்பதை கூட மறந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மெய்மறந்து அல்லாஹ்வை கண்குளிர பார்ப்பார்கள். தன்னுடைய இறைவனை காணும் அவர்களுக்கு அவனை கண்டதை விட மிக விருப்பமானது வேறு எதுவுமே இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி கண்குளிர்ச்சியோடு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வை பார்ப்போம் என்று நம்பினார்களே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு அடியாருக்கும் கிடைக்கும். நோன்பு வைத்திருக்கிறோம், எந்த நோக்கத்தோடு நோன்பு வைத்திருக்கிறோம், என்ன காரணத்துக்காக நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம், 2 மகிழ்ச்சி இருக்கிறது.
அதில் ஒரு மகிழ்ச்சி எப்போது என்றால் அவன் நோன்பு திறக்கும் போது, இன்னொரு மகிழ்ச்சி எப்போது தெரியுமா? அந்த நோன்பாளி மறுமை அல்லாஹ்வை பார்க்கும் போது. எப்படி நோன்பு திறக்கும் போது ஒரு அடியான் சந்தோஷப்பட்டானோ அதை விட அதிகமாக இன்னொரு சந்தோஷத்தை அவன் அடைவான். அது எப்போது தெரியுமா? அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்கும் போது, பார்க்கும் போது. இப்படிப்பட்ட பாக்கியம் நோன்பாளிகள் அத்தனை பேருக்கு கிடைக்கணும் சொன்னா, நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும், அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அந்த உருவத்தோடு அல்லாஹ்வை நான் மறுமையில் பார்ப்பேன், அவனை சந்திப்பேன், அதை விட சந்தோஷம் எங்களுக்கு மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உஜூஹி யௌமைதின் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியாக, முகம் செழுமையாக இருக்கும். எதன் காரணமாக தெரியுமா? தன்னுடைய இறைவனை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதன் காரணமாக அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கும். அல்லாஹ்வை பார்க்கிற அந்த முகங்கள், அந்த மூமின்கள் எப்படி இருப்பாங்க? கண் குளிர்ச்சியோடு, சந்தோஷமாக, செழுமையாக, பிரகாசமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அடியார்களுக்கு. சரி, நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்றால் அதற்கு கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், லா துத்ரிகுல் அப்சாரு வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லதீஃபுல் கபீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பார்வைகள், யாருடைய பார்வைகளும் அல்லாஹ்வை அடைய முடியாது. யாருடைய பார்வையாலும் அல்லாஹ்வை அடைய முடியாது. அவனோ எல்லோருடைய பார்வைகளையும் அடைந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை எந்த பார்வையாலும் அடைய முடியாது. வானவர் ஜிப்ரீலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பார்க்க முடியாது, நேரடியாக பார்க்க முடியாது. அவனுக்கும் மற்ற படைப்புகளுக்கும் மத்தியிலே அல்லாஹ் ஒரு திரையை அமைத்து விட்டான். அதனால் இந்த உலகத்தில் மறுமை நாள் வரும் வரை, அந்த சொர்க்கத்துக்குள் நுழையும் வரை எந்த அடியாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான நபி. அவர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல, நபியே, உம்மீது நம்முடைய அன்பை பொழிந்தோம், நம்முடைய பார்வைக்கு முன்னால் உம்மை குழந்தையாக வளர செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட நபி அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக அல்லாஹ்வை சந்திப்பதற்காக ஓடி வருகிறார். தூர் சினா மலையின் பக்கமாக ஓடி வருகிறார். வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்விடம் பேசுகிறார், கால ரப்பி அரினி அன்னுர் இலைக்க, என் இறைவனே, நீ உன்னை எனக்கு காட்டுவாயாக, நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதனால் உன்னுடைய முகத்தை எனக்கு காட்டு. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானங்களுக்கு மேலிருந்து அடிவானத்துக்கு வந்து மூசாவிடம் பேசினார். மூசாவிடம் அல்லாஹ் பேசினார். அப்படி பேசும்போது உரையாடல் நடந்தது. அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அந்த ஆசையால், ஆர்வத்தால் கேட்டார்கள், அல்லாஹ்வே உன்னுடைய முகத்தை எனக்கு காட்டு என்று பேராவரோடு கேட்டார். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான், கால லன் தரானி, கால லன் தரானி வலா பின்லுர், நீர் என்னை ஒரு காலமும் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் கூறினான். மூசா பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீர் ஒரு காலமும் என்னை நீர் பார்க்க முடியாது. இந்த மலையை நீர் பார்த்து கொண்டே இரு, அந்த தூசினா மலையை நீர் பார்த்து கொண்டே இரும், அது தன்னுடைய இடத்தில் நிலைத்திருந்தால் நீர் என்னை பார்க்கலாம் என்று அல்லாஹ் கூறினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை, தன்னுடைய ஒளியை அந்த தூர் மலையின் மீது வைத்த போது அந்த மலை சுக்கு நூறாக நொறுங்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். மயக்கம் தெளிந்த உடனே கூறினார், ஃபலம்மா அஃபாக கால சுப்ஹானக துப்து இலைக வ அன அவ்வலுல் முஃமினீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கூறுகிறார், இறைவா, நீ மிகவும் பரிசுத்தமானவன், நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன பார்க்க முடியாது நீ சொன்னியே, அப்பவே நான் நம்பியிருக்கணும். இன்னும் நான் அவனை பார்க்கணும் ஆசைப்பட்டனே, அது தப்புதான், நான் தப்புதான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நீ தூய்மையானவன் தான். நம்பிக்கை கொண்டவர்களில்
நான் முதன்மையானவனாக இருக்கிறேன், உன்னை நம்பிக்கை கொண்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் முதல் நபராக மண்ணுக்குள் இருந்து நான் தான் எழுப்பப்படுவேன். அப்படி எழுப்பப்பட்டு நான் தலையை உயர்த்தி பார்க்கும் போது மூசா அர்ஷுடைய காலை பிடித்துக் கொண்டிருப்பார். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூர் மலையில் வைத்து கேட்டாரே, அல்லாஹ் உன்னை பார்க்கணும் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்களே, அதன் காரணமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தானா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் எழுந்து மண்ணரை விட்டு எழுந்து பார்ப்பேன், அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டிருப்பார் மூசா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நேசிக்கணும். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணும் ஆசைப்பட்டாங்களோ, அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டாங்களோ, அதே போல நமக்குள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசை இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும். ஒரு முதல்வரை பார்க்கணும்னா எவ்வளவு ஆசைப்படுறோம், நமக்கு பிரியமான நபர்களை பார்க்கணும்னா எவ்வளவு ஆசைப்படுறோம். நம்மை படைத்து நமக்கு உருவம் கொடுத்து நம்முடைய உள்ளத்தில் ஈமானை கொடுத்து இந்த இஸ்லாத்தை தந்து நம்மை கண்ணியப்படுத்தி நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அவன் எவ்வளவு உயர்ந்தவன், எவ்வளவு கண்ணியமானவன். அவனை பார்ப்பதை விட ஒரு உண்மையான மகிழ்ச்சி வேறு எதிர்க்க முடியாது ஒரு உண்மை மூமினுக்கு. அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில முதல் நபராக அவருக்கு கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்ப அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களிடம் கூட நேரடியாக வந்து பேச மாட்டான். மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே 3 நிலையில் அல்லாஹ் அடியார்களிடம் தொடர்பு கொள்கிறான். 3 நிலைகளில் அல்லாஹ் தொடர்பு கொள்கிறான். என்னென்ன நிலையில் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 42வது அத்தியாயம் 51வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் பேசுவான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் திரைக்கு அப்பால் இருந்து அடிவானத்துக்கு வந்து முதல் வானத்தில் வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினாரோ, அதே போல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7வது வானம் வரை அழைத்து சென்று அந்த 7வது வானத்துக்கு மேலே வைத்து திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் பேசினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, மிராஜ் பயணம் முடிஞ்ச உடனே அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்தீர்களா? அல்லாஹ்வை எப்படி நான் நேராக சந்திக்க முடியும்? அவனுக்கும் நமக்கும் இடையிலே அல்லாஹ் ஒளியை வைத்திருக்கிறானே, அவன் பார்வையிட்டு தூரம் அது கரித்து விடுமே. ஆனால் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ திரைக்கு அப்பால் இருந்து தன்னுடைய அடியார்களிடம் பேசுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இது ஒரு நிலை. இரண்டாவது நிலை என்னென்றால், கனவின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் பேசுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக கட்டளையிட்டான், உம்முடைய மகனை அறுத்து பலியிட்டு விடு என்று. நான் கண்ட கனவை நான் உன்னிடம் சொல்லுகிறேன், நீ சம்மதிக்கிறாய் என்று தன்னுடைய மகனிடம் இப்ராஹிம் கேட்டார்கள். இதை அல்லாஹ் வரலாறு சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அப்ப கனவின் மூலமாக தன்னுடைய அடியார்களிடம் பேசுவான், செய்திகளை அறிவிப்பான். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை எப்படி அல்லாஹ் தொடர்பு கொள்வான் என்றால், தன்னுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் மூலமாக மனிதர்களாக இருக்கக்கூடிய தூதர்களிடம் அல்லாஹ் தூது செய்தி அனுப்பி வைப்பான். வானவர் ஜிப்ரீல் மூலமாக எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ, அதுபோல தான் நாடிய அடியார்களிடம் வஹி மூலமாக இறைச்செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் மூலமாக அனுப்பி வைப்பான். இப்படித்தான் அல்லாஹ் தொடர்பு கொள்வான் மனிதர்களிடம். நேரடியாக வரமாட்டான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் பார்க்கிறானா, அல்லாஹ் கேட்கிறானா, அப்படியே நம்ப வேண்டும். குர்ஆன்ல எப்படி சொல்றானோ அப்படியே நம்பணும். அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நாங்கள் பேசுகின்ற எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கால லா தஹாஃபா இன்னனி மாஹுமா அஸ்மஉ வ அரா. அதாவது ஃபிரௌனிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் போறாங்க. போறதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், அவன் கொடூரமானவன், நான் ஒரு குற்றவாளியா வேற இருக்கிறேன், அதனால நான் அவங்களை சந்திச்சேன்னு சொன்னா எங்களை தண்டிச்சிருவாங்களோ, எங்களை கொலை பண்ணிடுவாங்களோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் இருவரும் அல்லாஹ்விடம் முறையிடுறாங்க. அப்போது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம், நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக
நான் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் உங்களோடு இருக்கிறேன். உங்களோடு இருக்கிறேன், நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். அப்ப 7வது வானத்தில் அல்லாஹ் இருந்து கொண்டு தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய வல்லமையால் அடியார்களிடம் நெருங்கி இருக்கிறான். இப்படி நம்பணும். அவருடைய ஆற்றலாலும் அவருடைய வல்லமையாலும் அவன் நம்மை நெருங்கி இருக்கிறான். 7வது வானத்துக்கு மேல இருந்து நம்மளை கண்காணிக்க முடியும். 7வது வானத்துக்கு முன்னாடி இருந்து 7வது வானத்துக்கு மேல இருந்து நாம் பேசுவதை கேட்க முடியும். எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறான்? நம்மோடு இருப்பது போல நெருங்கி இருக்கிறான். பாருங்க, லண்டன்ல இருக்கிறாங்க அல்லது அமெரிக்கால இருக்கிறாங்க அல்லது தொலை தூரத்தில் இருக்காங்கன்னு சொன்னா அவங்களை சாதாரணமா ஒரு இன்டர்நெட்ல ஒரு செல்போன் போன்ற கருவியில நேரடியா பேசுவது போல பேச முடியும் நம்மளால. அப்ப 7 வானங்களுக்கு மேல இருந்து நம்மளை கண்காணிக்க முடியாதா? நாம் பேசுவதை கேட்க முடியாதா? அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விளங்க வேண்டும், அவருடைய ஆற்றலை விளங்க வேண்டும், அவன் எப்படிப்பட்ட சக்தி உடையவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் சொல்றாங்க, நாளை மறுமையில் உங்களில் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக அல்லாஹ் பேசுவான். ஒவ்வொருவரையும் அழைத்து தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவான். அங்கு மொழி பெயர்ப்பாளருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. மொழிபெயர்த்து சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த மொழியில பேசுகிறோம் அந்த மொழியெல்லாம் தந்தவன் அவன் தான். அதனால உங்களோட பேசுவான். நீங்க பேசுகின்ற மொழியோடு பேசுவான், உங்களோட விசாரிப்பான். அல்லாஹ் அக்பர். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான், அவன் பார்ப்பான், அவன் கேட்பான். இதெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய நம்பிக்கையில் உள்ள விஷயங்கள். அல்லாஹ்வை ஒரு பொம்மையாக நினைத்து விடாதீர்கள், அல்லாஹ்வை ஒரு கற்பனை கருவியாக நினைத்து விடாதீர்கள். கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நம்முடைய எஜமானனான அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அவர்கள் செய்யக்கூடிய தீய காரியங்களை நிச்சயமாக அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? பாவங்கள் செய்கிறார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் செய்யக்கூடிய தீய செயல்களை, தீய காரியங்களை அந்த அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா, அறிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே நாம் நன்மை செய்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான், நாம் தீமை செய்தாலும் அதை கண்காணிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒவ்வொரு நாளும் 7வது வானத்தில் இருந்து அடிவானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான், நம்ப வேண்டும். 7வது வானத்தில் இருந்து அடிவானத்துக்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் கடைசி இரவில் இறைவன் அடிவானத்துக்கு வருகிறான், அடியார்களிடம் கேட்கிறான், என் அடியார்களே என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், கேட்பவர்கள் கொடுக்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன், உதவி தேடினால் உதவி செய்கிறேன், பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து மக்களுக்கு அழைக்கிறான். அப்போ இப்படி நம்பணும். அதுக்குதான் தஹீத் தொழுகை தொடுங்க, அல்லாஹ்வோட பேசுங்க, அல்லாஹ் உங்களிடம் பேச விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆகவே தஹீத் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்க வேண்டும். அதே போல நாளை மறுமையில் அல்லாஹ் வருவான் என்பதையும் நம்ப வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் வருவான் என்பதை நம்ப வேண்டும். கல்லா இதா துக்கத்தில் அருள் தத்தன் தத்தா வஜாஅ ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்படி அல்ல, பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது, பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது, வஜாஅ ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, இன்னும் வானவர்கள் அணி அணியாக நிற்கும் போது உங்களுடைய இறைவனும் வருவான், உங்களுடைய இறைவனும் வருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இப்படித்தான் அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டும், அல்லாஹ் வருவான் என்பதை நம்ப வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும், பதியப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு கால்கள் இருக்கிறது என்று நம்ப வேண்டும், அல்லாஹ்வுக்கு கால்கள் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். அதே போல அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். இப்படி அல்லாஹ்வை நம்பக்கூடிய நம்பிக்கையில் என்னென்ன விஷயங்களை குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறதோ அதை அப்படியே நம்பி விசுவாசம் கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை நம்பிக்கை என்பதை விளங்கிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.